த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த புது வருஷத்துக்குள்ள நுழையிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை, ஒரு ஆர்டர் என்ன அப்படின்னு சொன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு நன்மை உண்டாகும்படி, நம்ம எல்லாருமே நன்மை எதிர்பார்க்கிறோம் தானே. இந்த வருஷத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், நல்லபடியா அடுத்த கிளாஸ்க்கு போகணும், பாஸ் ஆகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எவ்வளவோ நம்ம ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறோம். அந்த நன்மைகள் எல்லாம் நம்ம லைஃப்ல கைகூடி வரணும் அப்படின்னா ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்குது. இந்த ஹோல் பைபிள், இந்த ஃபுல் பைபிள்லயே முதலாம் கற்பனை. எப்படி ஜனவரி 1, சித்திரை 1, மொஹரம் 1, ஓணம் 1, ஒவ்வொரு புது வருஷத்தையும் ஃபர்ஸ்ட் டேவை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி பைபிள்லையும் ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறோம்? உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் எனக்கு தான் தெரியும், ஏன்னா என் கையில செல்போன் இருக்கு, உலகமே என் கையில இருக்கு, எல்லாத்தையும் நான் கூகுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அப்படித்தானே போயிட்டு இருக்கீங்க. அம்மா அப்பாவுடைய அன்பை வந்துட்டு செல்போன் கொடுக்க முடியாது இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், கஞ்சா, போதைப் பொருட்கள், இன்னும் என்னென்னமெல்லாம் நமக்கு வேண்டாத காரியங்கள்லாம் நம்ம பக்கத்தில் நம்மளை சுற்றி தான் இருக்கு. அது கொடுக்காது. நமக்கு ஒரு ஆபத்து, வியாதி, பலவீனம், மரண படுக்கை, ஒரு விபத்து, ஏதோ ஒரு அசம்பாவிதம்னா யார் அங்கே வந்து நிற்பாங்க? அம்மா அப்பா தான் வந்து நிற்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க கொடுக்கணும். அதை விட முக்கியமானது, உங்களுக்கு அம்மா அப்பாவை கொடுத்தா கடவுளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது தாயும் தகப்பனும் தானே உங்களுக்கு முன்னேறி தெய்வமா கடவுள் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். ஆமீன். அப்போ கர்த்தர் உங்களுடைய வாழ்நாட்களை நீடித்திருக்கும்படி செய்வார். உங்களுடைய வாழ்நாட்கள் தீர்க்க ஆயுசை, பூரண ஆயுசை, நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, நிம்மதியை தேவன் கொடுப்பார். ஆமீன், ஆமீன். ஸோ இந்த புது வருஷத்துக்குள்ள நம்ம போகிறோம். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம தேவனுக்கு முன்னாலேயும் பெற்றவங்களுக்கு முன்னாலேயும் மரியாதையா, தாழ்மையா, கீழ்ப்படிந்து, அன்பா, பாசமா, தாழ்மையா, பொறுமையா நடந்துக்குவோம். ஆமீன். கடந்த ஆண்டு வந்துட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உறவினர்கள், நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இந்த புது வருஷத்தை பார்க்க முடியல பாருங்க. அவங்க நினைச்சிருப்பாங்களா நம்ம இந்த வருஷம் இருக்கிறோம், அடுத்த வருஷம் இருப்போமா, இது தெரியலையே, அவங்க நினைச்சிருப்பாங்களா? அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு சோகத்துக்கு நேரா நம்மளை நடத்துது. ஐயோ, போன வருஷம் இவங்க என் கூட இருந்தாங்க, இப்போ இந்த வருஷம் இல்லையே, நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம். உண்மைதானே? அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஊழியக்காரங்க, மிஷினரிங்க, தெரிஞ்ச விசுவாசிங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்கன்னு எவ்வளவோ பேர் உலகத்தை விட்டு போயிருப்பாங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாம் இப்போ இல்லை நம்ம கூட. இல்லை, ஆண்டவர் தயவா கிருபையா நம்மளுக்கு ஜீவனை போட்டு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி எவ்வளவோ பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய பிரபலமானவர்கள், பெரிய பெரிய சினிமா துறையில இருக்கிறவங்க, சின்ன திரை, பெரிய திரை நட்சத்திரங்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இது எத்தனையோ பேர் அவங்க வயது முதிர்வுனால உலகத்தை விட்டு போயிருக்கலாம், அல்லது பல மன உளைச்சல்னால இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம். எத்தனையோ பேர் வாழ வழி தெரியாம தற்கொலைக்கு நேரா போறாங்க, வியாதினால சாகுறாங்க, நோயினால சாகுறாங்க, மன உளைச்சல்னால சாகுறாங்க, வறுமை தரித்திரத்தினால, வியாதினால பாதி பேர் செத்து போறாங்க, எவ்வளவு பேர் விபத்துனால செத்து போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி, இந்த புதிய நாளுக்குள்ள, இந்த புது மாசத்துக்குள்ள, இந்த புது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுவும் சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட, பரிபூர்ண நிம்மதியோட, சமாதானத்தோட, சகல சம்பத்தோட, சகல ஐஸ்வர்யத்தோட, அம்மா அப்பாவோட, கணவன் மனைவியோட, குழந்தைகளோட, பேர பிள்ளைங்களோட அப்படிலாம் சுகமா வாழ தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். வேதத்துல உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும்
1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வருஷத்துலயும் புது வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போறாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இல்ல. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி அப்படின்னா உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்கள், நல் வாக்குகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நிச்சயமாய் நிறைவேற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவான நல்ல பலன்களையும் தந்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென். ஆமென். Have a blessed day. God bless you. Bye.